நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பிரபல தொலைக்காட்சியில் மிகவும் விறுவிறுப்பாக செல்லவும் தொடர்தான் பாண்டியன் ஸ்டோர். இதில் நடிக்கும் நடிகர்கள் அனைவரும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் என்றாலே குடும்ப ஒற்றுமை, அதில் நடக்கும் சிறிய சிறிய சண்டைகள், அதனை எவ்வாறு நாம் சரி செய்வது என்பதை கருவாக கொண்டுதான் நகர்த்தப்பட்டு வருகிறது. வீட்டில் மூவரும் கர்ப்பமாக இருப்பதால் மீனாதான் இவர்களை தனியாக கவனித்து கொண்டு வருகிறார். இதனால் நாளுக்கு நாள் மீனாவின் வேலைகள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மீனாவின் தங்கை திருமணத்துக்கு சென்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் மூர்த்திக்கு தெரியாமல் தனித்தனியாக மொய் வைக்க திட்டமிட்டுள்ளனர். மொய்ப்பணத்தை கொடுத்து பெயர் எழுதச் சென்ற இடத்தில் கண்ணன், கதிர் ஆகிய இருவரும் தனித்தனியாய் மொய் எழுதியுள்ளனர். இதனை தவறாக புரிந்து கொண்ட ஜீவா, எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்து மூர்த்தி அவமானத்தில் தலைகுனிந்து நின்றுள்ளார். மேலும் அந்த வீட்டுக்கு இனி நான் வரமாட்டேன் எனவும் ஜீவா கூறியுள்ளார். வெள்ளியாக மாறிய தங்கமயில் விறுவிறுப்பான கதைக்களத்துடன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா தொடர் தற்போது விறுவிறுப்பாக ஓடி. அதை சமீபத்தில் வரலட்சுமி பூஜையின் போது சரண்யா தன்னுடைய கழுத்தில் மஞ்சள் கயிற்றோடு வரலட்சுமி பூஜையை கொண்டாடிய புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார். அந்த புகைப்படங்களை பார்த்த பிறகுதான் இவருக்கு கல்யாணம் ஆனதே பலருக்கு தெரியும். அது குறித்து கேள்விகளுக்கு சரண்யா விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் நானும் என்னுடைய கணவர் ராகுலும் 5 வருடங்களாக காதலித்து வந்தோம். நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை என்று சொல்லும் அளவுக்குத்தான் எங்களுடைய காதல் இருக்கிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எங்களால் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருக்க முடியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய திருமண செய்தியை வெளியே சொன்னது கிடையாது. அதற்கு காரணம், நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை எதையுமே வெளியே சொன்னது இல்லை. அதுபோலதான் என்னுடைய திருமணத்தை பற்றியும் சொல்லவில்லை. சமீபத்தில் எனக்கு வரலட்சுமி பூஜை கொண்டாடணும் போல இருந்ததால் அந்த பூஜையை கொண்டாடி புகைப்படங்களை வெளியிட்டேன். அதற்கு பிறகுதான் பலருக்கும் எனக்கு கல்யாணம் முடிந்த செய்தி தெரியும். ஆனால் அதற்கு முன்பே நான் என்னுடைய கணவரோடு அடிக்கடி புகைப்படங்களும் ரிலீஸ் வீடியோக்களும் வெளியிட்டு கொண்டிருந்தேன். அதை குறித்து சிலருக்கு சந்தேகம் இருந்தது. ஒரு சிலர் தொடர்ச்சியாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் அதற்கு ஆமாம் என்று சொன்னது கிடையாது, இல்லை என்று சொன்னதும் இல்லை. காரணம், என்னுடைய பர்சனல் வாழ்க்கை பர்சனல் ஆக இருக்கட்டும் என்று நினைத்திருந்தேன். இப்போது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதுபோல என்னுடைய கணவர் மட்டும் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. அவர்தான் நான் உடைந்து போன நேரங்களில் எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். செய்தி வாசிப்பாளராக இருந்தேன். அதற்கு பிறகு இப்போது நடிகையாகவும் மாறியிருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் என்னுடைய ராகுல் தான் எனக்கு துணையாகவே வர வேண்டும் என்று அந்த போட்டியில் சரண்யா காதலோடு பேசியிருக்கிறார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.